என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 54. டே 53 வர வீடியோ பார்க்காதவங்க டே 53 வர பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ ஃபார் யுவர் சக்ஸஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது எப்பயுமே ஒரு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம தெரிய வேண்டிய விஷயம், எல்லாருமே நினைப்போம் நான் ரொம்ப டிசிப்ளினாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. டிசிப்ளின் வேற, செல்ஃப் டிசிப்ளின் வேற. இது ரெண்டுக்கும் என்ன வேற்றுமை அண்ட் ஒற்றுமை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டிசிப்ளின் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க முன்னாடி நம்ம ஒழுக்கமாக காட்டிக்கிறதுக்கு பேர் டிசிப்ளின். இப்போ எக்ஸாம் ஹாலில் ஒரு டீச்சர் முன்னாடி நிற்கிறாங்க, ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறாங்க, அந்த டைம் யாரையும் பார்த்து எழுதாமல் இருக்கிறது டிசிப்ளின். டீச்சரே இல்லைனா கூட நம்ம பார்த்து எழுதாமல் இருக்கிறது செல்ஃப் டிசிப்ளின். இன்னும் பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறப்போ படிக்கிற மாதிரி புக்கை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது டிசிப்ளின். யாருமே இல்லைனா கூட நமக்காக நம்ம படிக்கிறோம்ல, கரெக்டாக டயத்தை மேனேஜ் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் செல்ஃப் டிசிப்ளின். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ லைஃப்ல நல்லா ஜெயிச்சவங்க எல்லார்ட்டையுமே உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத நம்ம வெளியே காட்டினா மட்டும் நம்ம ஜெயிச்சிட முடியாது. உங்களுக்குள்ள இருக்கணும் செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம். ஒழுக்கம் வேற, சுய ஒழுக்கம் வேற. சுய ஒழுக்கம் உங்கள்கிட்ட இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில சக்சஸ் ஆன எல்லார்ட்டையுமே முக்கியமான 3 விஷயத்துல சுய ஒழுக்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேரம். இந்த நேரத்தோட சுய ஒழுக்கம் தான் உங்க வாழ்க்கையோட 90% சக்சஸை தீர்மானிக்குது, சரிங்களா? ஏன்னா இந்த நேரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஓகே. உங்களுக்கு பணத்தை சேவ் பண்றதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், உங்க ஹெல்த்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், உங்க நேரத்தை நீங்க கரெக்டா பிரிச்சு உங்க செல்ஃப் டிசிப்ளின் கரெக்டா 4 மணினா 4 மணிக்கு எந்திரிப்பேன், 4 மணிக்கு படிப்பேன், 5 மணிக்கு ஏதாவது கஷ்டமான டாபிக்கை ரிவிஷன் பண்ணுவேன், 6 மணி பிசிக்கல் பண்ண விடதா காலைல கிரவுண்டுக்கு போவேன், ஜிம்முக்கு போவேன், திரும்ப 8 மணிக்கு வர்றேன், கிளம்புறேன், 9 மணிக்கு வேலைக்கு போறேன், திரும்ப 6 மணிக்கு வீட்டுக்கு வர்றேன், திரும்ப மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகுறேன், நைட் ஒரு 2 ஹவர்ஸ் புக்ஸை ரீட் பண்றேன், திரும்ப நைட்டு கரெக்டாக ஒரு 11 மணிக்கு படுத்து தூங்குறேன். ஸோ இந்த விஷயத்திலேயே உங்களுக்கான எல்லா ஒழுக்கமும் வந்துருது. காலையில எந்திரிச்சு படிக்கிறீங்க, டைம்ல ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிக்கிறீங்க, 2வது ஜிம் போறீங்க, உடல் ஆரோக்கியத்தை பாக்குறீங்க, 9 to 6 வேலைக்கு போயிட்டு வர்றீங்க, உங்களுடைய பணம் அப்படிங்கிற ஒரு தேவையை பூர்த்தி பண்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு நீங்க கரெக்ட் டைமுக்கு தூங்குறீங்க, மறுபடியும் ஆரோக்கியம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே சுய ஒழுக்கத்துல கொண்டு வரலாம். அப்ப சுய ஒழுக்கத்தோட முதல் கட்டம் என்ன அப்படின்னா நேரம். உங்க நேரத்தை எப்போ நீங்க செல்ஃபா மேனேஜ் பண்ண கத்துக்கிறீங்களோ அதுலயே உங்களோட சக்சஸ் 90% தீர்மானிக்கப்படுது, சரிங்களா? 2வது ஆரோக்கியம். ஆரோக்கியத்துக்கான டைமை கண்டிப்பா ஒதுக்கிதான் ஆகணும். என்னதான் எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, இந்த டைம்ல சாப்பிடணும், இந்த டைம்ல தூங்கணும், இந்த டைம்ல ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், உடற்பயிற்சி ஏதாவது செய்யணும். ஸோ இது ஆரோக்கியம். அது மாதிரி பணம் அப்படிங்கிறது நம்ம சம்பாதிக்கிற ஒரு தொகையில ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நான் லைவ்ல கூட சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதாவது நமக்கும் நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ், லோ கிளாஸ்ல இருக்கவங்களுக்கும், ஸோ கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனவங்க, வெல்த்தியா இருக்கவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? சேலரி மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு சேவிங்ஸ். கரெக்டா? நம்ம சம்பாதிக்கிறதுல செலவு பண்றோம், மிச்சம் இருந்தா சேவ் பண்றோம். ஆனா இதுவே வந்து ஒரு நல்ல டெவலப் ஆன ஒரு வெல்த்தியான பீப்புள், ஒரு டாப் 10 கோடீஸ்வரர், பணக்காரர் யாராவது ஒருத்தவங்க யோசிச்சு பாருங்களேன். ஸோ பிக் ஷாட் அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சேலரி ஆர் ப்ராஃபிட், செகண்ட் ஒன் சேவிங்ஸ். சேலரி மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மாசம் எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வருது, இவ்வளவு அமௌண்ட்டை சேவ் பண்றேன், மிச்சம் இருக்கிறதா செலவு பண்றேன் அப்படின்னு செலவு பண்றாங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் ஓரளவுக்கு வெல்த்தியான பீப்புள் வெல்த்தியாவே இருக்கிறாங்க. ஸோ அதுல மட்டுமே கிடையாது, எல்லா விஷயத்திலையுமே இந்த மாதிரி செல்ஃப் டிசிப்ளினை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களை நீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு வர முடியும், சரிங்களா? அடுத்தவங்களை பார்த்து ஆச்சரியப்படுறதை தாண்டி அவங்க என்ன பண்ணி இந்த மாதிரி டெவலப் ஆனாங்க அப்படின்றத யோசிங்க. கண்டிப்பா உங்களால டெவலப் ஆக முடியும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே. இப்போ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு வரலையா, செல்ஃப் டிசிப்ளின், டெய்லி 2 hours நான் மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன்னா கரெக்டா பண்ணணும். இன்னைக்கு விட நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த இது இருக்கக்கூடாது. முன்னாடி 4 பேர் இருக்கிறப்ப மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி சும்மா சீன் போடக்கூடாது, ஓப்பனா சொல்லணும்னா. ஸோ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நமக்கு செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் நம்ம சக்ஸஸ் ஆக போறோம். இதை பார்க்குறவங்க யாரும் சொல்ல போறது இல்லை. டெய்லி நீங்க படிக்கிறதுனால உங்களை வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக நினைக்க போறது இல்லை. நீங்க படிச்சீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு போக போறீங்க. அப்போ நீங்க எப்படி படிக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ செல்ஃப் டிசிப்ளினை வளர்த்துக்கோங்க, கண்டிப்பா லைஃப்ல சக்ஸஸ் ஆகலாம். இன்னைக்கு டாபிக் உள்ள போலாமா? 54வது வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் சம் போயிடலாம் டைரக்டா. ஸோ 2 இடத்துல ஸ்கூல் புக் சம் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 7th புக், இன்னொன்னு 8th புக். 8th புக்ல லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்திருக்கும். 7th புக், சரிங்களா? 7th புக்ல ஐ திங்க் 3rd டேர்ம். 7th புக் 3rd டேர்ம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2வது பாடம் சதவீதமும் தனிவட்டியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பாடத்தை எடுத்துக்கோங்க, கொஸ்டின்ஸ் ஃபுல்லா சால்வ் பண்ணலாம். ஒரே மாடல்ல இருந்தா உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறேன், சால்வ் பண்ணிக்கோ. அதையும் 1/5 சதவீதமாக மாற்றுங்க. இது நம்ம பர்சன்டேஜ் டேபிள்ல பார்த்தோமா, 1/5 எத்தனை சதவீதம்? 20. இது நமக்கு டேபிள் கரெக்டா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
ஸோ இல்ல கான்செப்ட் படி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 1/5 × 100 அவ்வளவுதான். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 5 25 100 ஆன்சர் ஓவர். இப்ப 7/4 சதவீதமாக மாற்றுங்க. சதவீதமா மாத்த சொன்னாங்கன்னா 7/4 × 100 100க்கு மாத்துங்க, அதான் சதவீதம். சரிங்களா? சரி, இப்போ சதவீதமா மாத்துறதுக்கு இன்னொரு ஐடியா சொல்லி தரேன். இது ஒண்ணு ஓகே. இப்போ நான் சொல்றதை யோசிங்க. சதவீதமாக மாற்றுக அப்படின்னா 100க்கு மாத்தணும். இப்போ ஜென்ரலா நமக்கு இங்க மேல இருக்கு இல்லைங்களா, 1/5 இருக்கு. இந்த இடத்துல 1/5. இந்த 5 100ஆ மாத்தனா என்ன பண்ணுவோம், 20ஆல பெருக்கினா 100 வருமா? அதே 20ஆல மேல பெருக்கினா 1 × 20 20 வருமா? இவ்வளவுதான் ஆன்சர், 20%. இப்ப இங்கேயும் பாருங்களேன், 7/4 இருக்கா. மைண்ட்ல யோசிக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். 7/4. இப்போ இந்த 4 வந்து நான் 100ஆ மாத்தணும் அப்படின்னா எதால பெருக்கணும், 25ஆல பெருக்கினா 100 வருமா? அப்ப அதே 25ஆல 7 பெருக்கினா எவ்வளவு வரும், 175 வருதா? ஆன்சர் பாருங்க, 175%. இப்படியும் பண்ணலாம். × 100 போட்டாலும் ஓகே. இந்த மாதிரி கீழே இருக்க பகுதியை 100க்கு மாத்துங்க, ஆட்டோமேட்டிக்கா மேல சதவீதமா மாறிடும். சரிங்களா? இதான் கான்செப்ட். இப்ப அடுத்த கொஸ்டின் பாக்குறீங்களா, 20 மணிகளில் 5 மணிகள். இப்ப பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க, 20 மணிகளில் 5 மணிகள் சிகப்பு, 20ல 5 சிகப்பு. இப்போ நான் 20 100ஆ மாத்தணும்னா எதால பெருக்கணும், 5ஆல பெருக்கணும். அப்ப 5 5ஆல பெருக்கணும் என்ன வரும், 25. அப்ப ஆன்சர் எத்தனை சதவீதம், 25%. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? 25%. இப்போ இது பாருங்க, 23/30. இப்போ 23/30 × 100ன்னு போட்டாலும் சதவீதமா மாத்தலாம். இல்ல 23/30, இங்க 30 இருக்குல்ல, 30 எப்படி 100ஆ மாத்தலாம்னு யோசிங்க. இங்க யோசிங்க, 30 100ஆ எப்படி மாத்தலாம். 30 இருக்கு இல்லைங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க. 30 3ஆல வகுத்தா 10, இத 10ஆல பெருக்குனா 30ஆ 100 வந்துருமா? வகுத்தோம்னா 10 வரும், பெருக்குனா 100 வந்துடும். அப்ப 23 இப்படி யோசிக்கணுமா, 23 3ஆல வகுத்து 10ஆல பெருக்குனா ஆன்சர் ஓவர். 23 10ஆல பெருக்குனா எவ்வளோ, 230/3. இதெல்லாம் ஜென்ரலா யோசிக்கிறவே. இல்ல நான் இப்படியே டைரக்டா கேன்சல் பண்றேன், இப்படியே பண்ணுங்க. ஒரு ஜீரோ கேன்சல் வந்துருச்சுல்ல. 1/3 ஆன்சர் என்ன வரும்னு யோசிங்க. 1/3னா 33, 1/3. அப்ப 23ல பெருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஓகேவா? இந்த இடத்துல 33 வராது, 3 1/3 வரும். 3 1/3. இது ரெண்டையும் பெருக்கினாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் டைரக்டா. இல்லைன்னா இங்க கேன்சல் பண்ண எத்தனை வரும்னு பாருங்க. 7 3 21, மிச்சம் 20. 20ல எத்தனை 3 இருக்கு, 6 3 18, மிச்சம் 2/3, 76 2/3. ஓகே, இந்த மாதிரி நிறைய வே இருக்கு. உங்களுக்கு இதுவே ஓகே, இது செட் ஆகுது அப்படின்னா இப்படியே கூட எடுத்துக்கலாம். × 100 மட்டும் போட்டுட்டு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். பெருக்குனா 230/3. 7 3 21, மிச்சம் 20 இருக்கா, 6 3 18, 2/3. பின்னங்களை சதவீதமாக மாற்றுக. சேம் லாஜிக். 1/20னா × 100 போடுங்க, ஆன்சர் வந்துடும் 5%. 25னா × 100 போட்டா எவ்வளவு வரும், கேன்சல் பண்ணா 4, 14 3 26, 52%. புரியுதா? இப்படி இல்ல அப்படியே 100ஆ மாத்துங்க. இப்போ 50 100ஆ மாத்தனா என்ன பண்ணணும், 2ஆல பெருக்குவோமா? அப்ப இது 2ஆல பெருக்குனா எவ்வளவு, 90%. இன்னும் ஈஸி. இப்போ 5 100ஆ மாத்தனா எதை பண்ணலாம், 20ஆல பெருக்குனா 100, 18 20ஆல பெருக்குனா 360%. சிம்பிள். ஓகேவா? இவ்வளவுதான் லாஜிக். இந்த மாதிரி எப்படி வேணா நீங்க பண்ண முடியும். இப்போ அதே தான் சதவீதத்தை பின்னமா மாத்த சொல்றாங்களா, இப்போ /100 போடுங்க, முடிஞ்சது 60%. அப்போ 60/100 எவ்வளோ, ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. 3 2 6, 5 2 10, 3/5 வந்துருச்சு ஆன்சர். இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம்ல. 125%னா 125/100. அப்ப 5 25, கீழே 4 25, அப்ப 4/5/4. இப்போ 3/5 சதவீதம் மாத்த சொல்றாங்க பாருங்க. இந்த இடத்துல யோசிக்கணும். 3/5/100 போடுங்க. /100 போட்டா என்ன மீனிங், /1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப மேல வரும்போது என்ன ஆகும், 3/500ன்னு வருமா? ஏன்னா தலைகீழா வரும். 3/500 கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருது யோசிங்க. இதுல 3/500 வேற எப்படி கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் ஆகாது. அப்ப 3/500 அப்படியே வச்சுக்கலாம். இதுதான் பின்னம். இங்க வந்திருக்கா? இதுதான் புரியணும். 100ன்னு வந்தா 100/1ன்னு அர்த்தம். தலைகீழா போறப்போ 1/100ன்னு வரும். ஓகே, இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம்ல. பிராக்டிஸ் பண்ணி டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு எங்க டவுட் வரும்னா வேற எங்கேயும் டவுட் வராது. ஒருவேளை டவுட் வந்தா இந்த இடத்துல வரலாம். 30 1/5 இருக்கா, அதை நீங்க பின்னா மாத்தீங்கன்னா என்ன வரும், 35 150, 150 + 1 எவ்வளோ, 151/5. சரிங்களா? அப்போ இதை வந்து நம்ம எழுதுறப்ப என்ன 1/100ன்னு போடுவோம்ல, கீழே 100 போட்டா
அப்போ 151/500 அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? போய் நம்ம மாத்தி எழுதிக்கணும். அடுத்து ஒரு கணக்கெடுப்பில், இதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் வரும். அதெல்லாம் 100 வகுக்கணும், 100 பெருக்கினா போதும். ஒரு கணக்கெடுப்பில் 5 பேர்ல ஒருவர் குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறுகின்றனர். சதவீதமாக மாற்றுக. 5 பேர்ல ஒருவர், இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாமா? பர்சன்டேஜ் டேபிள். 1/5 எத்தனை சதவீதம்? 20%. அவ்வளவுதான் ஆன்சர். டைரக்டா எடுத்துடலாம்ல. 5ல ஒரு ஆள் தானே. கொஸ்டின் எடுத்து எழுதி முடிஞ்ச வரை பர்சன்டேஜ் டேபிள்ல முடிக்க பாருங்க. ஒரு அரசு பள்ளியில 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர். 72 பேர் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. 75 பேர் மொத்தம் இருக்காங்க. அதுல 72 பேர் சக்சஸ். அதை எத்தனை மாத்திரம்னா இன்ட்டு 100ன்னு போட்டு ஆன்சர் முடிஞ்சது. அப்ப 25 மூணா எவ்வளோ? 75. 24 மூணா 72. ஒரு 25 25, 4 25 100. அப்ப 4 × 24 ஆன்சர் எவ்வளோ? 96%. இப்படி பார்க்கலாம். ஸோ இன்னொன்று என்னன்னா, நம்ம லாஜிக் 75 அப்படிங்கிறது 100%. கரெக்டா? 75 100%னா 1% எவ்வளோ? யோசிங்க. 1% 0.75. அப்போ 2% எவ்வளோ? ₹1.50. 4% எவ்வளோ? ₹3. இப்போ 72ல எவ்வளோ கம்மியா இருக்கு? 75ல 3 கம்மியானதானே 72 வரும். அப்போ 100ல 4 கம்மியான எவ்வளவு வரும்? 96 வருதா? இப்படி மைண்ட்லயே யோசிக்கலாம். இதை எழுதி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 75 100ன்னு எடுத்தீங்கன்னா அப்போ 1% எவ்வளோ? 75 பைசா. அப்ப 2% எவ்வளோ? ₹1.5. 4% எவ்வளோ? ₹3. 75ல 3 தானே கம்மியா இருக்கு. அப்ப 4% கம்மி பண்ணா 96. எழுதாம ஆன்சர் பண்ணலாம். இது புக்கு படி பண்ணா எழுதி தான் பண்ணணும். இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா எழுத வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டா யோசிச்சா ஆன்சர். ஸ்கேலிங் மெத்தட் 3 வீடியோ பாருங்க. தெளிவா பாத்தீங்கன்னா 3 வீடியோ தெளிவா சொல்லியிருப்பேன். அதை இது 50 மாணவர்கள் கொண்ட வகுப்பில் 28 மாணவிகளும் 22 மாணவர்களும் இருக்கிறார்கள். சதவீதம் என்ன கேட்கிறாங்களா? இப்ப இதையுமே பாருங்களேன். 50 பேர் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்னா 100%. ஓகேவா? அப்போ ஒரு ஆள் எத்தனை பர்சன்டேஜ்? யோசிங்க. 2%. கொஸ்டின் முடிஞ்சது. 50 பேர் 100%னா ஒரு ஆள் எத்தனை பர்சன்டேஜ்? 2%. அப்ப 28 பேர்னா 28 × 2 எவ்வளோ? 56 தானே. ஆன்சர் 56%. வந்துச்சா? இவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லைல்ல. மொத்தம் இருக்கவங்க 100. அப்ப ஒரு ஆள்னா 2%. அப்ப 22 பேர்னா 22 × 2 44% இருக்கா? டோட்டலா 100%. அது நம்ம ஸ்கேலிங் மெத்தட். ஸ்கேலிங் மெத்தட்ல பண்ணுங்க. ஏன்னா நார்மல் மெத்தட் இதுலயே கொடுத்துருக்காங்கல்ல. நான் ஸ்கேலிங் மெத்தட் சொல்லித்தானே, அதை எடுத்துக்கோங்க. இப்ப இதுல பாருங்க, 560 மாணவர்கள் ஸ்கூல்ல இருக்காங்க. அப்போ அந்த 560 தான் நமக்கு என்னது? 100%. ஓகேவா? சரி, இதுல 320 பேர் வந்து யாரு? சிறுவர்கள். ஓகே, 320 பேர் சிறுவர்கள்னா மிச்சம் எவ்வளவு இருக்கு? இதுல 320 போனா 240 இருக்கா? 240 பேர் மாணவிகள். அப்ப இது பாய்ஸ், இது கேர்ள்ஸ். சரிங்களா? எடுத்துக்கணும். இப்ப என்ன கேக்குறாங்க? சிறுமிகளின் சதவீதம் 560ல 240 எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. இதை நீங்க கால்குலேஷன் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 240/560 × 100ன்னு போடுவீங்க. இது கால்குலேஷன். இல்ல நான் 560 100% எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. 7வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணா என்ன வருது? /7ன்னு போட்டீங்கன்னா 8 56 தானே, 80. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 100/7ன்னு வருமா? இந்த 80 3ஆல பெருக்குனா என்ன வந்துடும்? 240 வந்துருச்சா? சோ அப்ப ஆன்சர் முடியுது. 100 × 3/7. அவ்வளவுதான் ஆன்சர். 300/7 என்ன வருது? யோசிங்க. 300/7 எத்தனை 7 வரும்? 4 7 28. மிச்சம் 2 20. 20ல 2 7 14. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 6. 42 6/7 ஆன்சர் வருது. செக் பண்ணிக்கோங்க. 42 6/7 ஆன்சர். எஸ், 42 6/7 நமக்கு இதானே வந்துச்சு. 300/7னா 42 6/7 வந்துச்சா? ஓகே, இந்த 6 7ஆல வகுத்தா என்ன வருதுன்னு பாருங்க. 0. ஒரு 0 சேர்த்தா 60 தானே. எத்தனை 7 வரும்? 8 7 56. மிச்சம் 4. 40. 40ல 5 7 35. மிச்சம் 5. 7 7 49 வருமா? அப்போ 0.85. இதுக்கப்புறம் 5 பெரிய நம்பர் தானே. அப்ப 0.86ன்னு போட்டுக்கிறாங்க. அதான் 42.86. பர்சன்டேஜ்லையும் போடலாம், பின்னத்திலையும் போடலாம். பின்னத்துல போட்டா இது ஆன்சர். புரியுதா? இவ்வளவு தூரம்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இப்படி ஒண்ணு கேன்சல் பண்ணுங்க. இல்லையா, இதுல இருந்து நான் சொன்ன மாதிரி கொண்டு வந்துருங்க. 560 எப்படி 240 மாத்திரம், இதை யோசிக்கணும் மைண்ட்ல. 560 இப்ப டைரக்டா 7வது வாய்ப்பால டிவைட் பண்ணா 80 வரும். இந்த 80 3வது வாய்ப்பால பெருக்குனா 240 வரும். இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? இதே தான் 100ல பண்ண போறீங்க.
அப்ப 100 என்ன பண்ணணும், 100 7ஆல வகுக்கணும், 3ஆல பெருக்கணும். அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 42 6/7 வரப்போகுது ஆன்சர். சிம்பிள் லாஜிக். இப்படி பண்ணீங்கன்னா மைண்டுக்கு கொண்டு வர முடியும். நீங்க இப்படி ஃபார்முலா இப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா எழுத மட்டும் தான் தெரியும். நான் இப்ப இந்த எந்த கொஸ்டினுமே எழுதாம ஆன்சர் பண்ணலாம். பட் அதுக்கு காரணம் மைண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணா உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் இருக்கணும். பின்வரும் படத்தில் வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கையை ஒரு பின்னமாகவும் தசமமாகவும் சதவீதமாகவும் மாற்றுக. ஓகே, மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு முதல்ல கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப 10 × 10னா 100 பாக்ஸ் இருக்கு. 100ல 3 3 இங்க விட்டுருங்க. 3 10னா 30 போயிடும். 30 இது ஒரு 4 8 12. அப்ப 42 பாக்ஸ் என்ன படல, வண்ணம் தீட்டப்படல. இங்க என்ன கேட்டிருக்காங்க, வண்ணம் தீட்டப்பட்டதானே கேக்குறாங்க. அப்ப 100ல 42 கலர் பண்ணல. அப்ப எவ்வளவு கலர் பண்ணிருக்கு, 100ல 58. 100/58. அப்போ அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 58%. அவ்வளவுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதுல கலர் பண்ண ஏரியா மட்டும் தானே கேக்குறாங்க. 58 பாக்ஸ் கலர் பண்ணிருக்காங்க. அதையுமே நம்ம இதை கவுண்ட் பண்ண வந்துரும்ல. 3 3 10 டைம்னா 30. இது ஒரு 4 4 3 டைம் 12. 12 30 கூட்டிங்கன்னா 42. கழிச்சா மிச்சம் 58. இதுல வந்து பாருங்க, இது நம்ம பின்னமா கேட்டாங்கன்னா இது பின்னம், சரிங்களா. தசமமா கேட்டாங்கன்னா 0.58 போட்டுடலாம். சதவீதமா கேட்டாங்கன்னா 58%. அவ்வளவுதான். இதே மாதிரி கவுண்ட் பண்ணி கீழே எழுதி மேல கால்குலேட் பண்ணுங்க. இன்னொன்னு பண்ணவா, இது பாருங்க. 1 2 3 4 5 இருக்கா. அப்ப 5 × 5 25. 25ல எத்தனை கலர் பண்ணல, 1 2 3 4 5 6 7 8. 8 வந்து கலர் பண்ணல. அப்ப கலர் பண்ணது எவ்வளோ, 17/25. ஓகேங்களா. இது நம்ம ஷார்ட்டா எப்படி 100க்கு மாத்தலாம், 25க்கு 17. அப்ப 50க்கு எவ்வளோ, டபுள் ஆக்குங்க, 34. அப்ப 100க்கு எவ்வளோ, 68. அப்ப ஆன்சர் 68%. முடிஞ்சதா? 25க்கு 8னா 100க்கு எவ்வளோ, கலர் பண்ணாதது, கலர் பண்ணது 17. அப்ப 50க்கு 34, 100க்கு 68. அப்ப 68%. ஓகேவா. இது பிராக்டிஸ் பண்ணலாமா? இதுல மிச்ச கொஸ்டின் 2 கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சதுரங்க அட்டையின் படம் கொடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதத்தை கண்டறியவும். வெள்ளை நிற சதுரங்கள் ஒன்று வேணா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெள்ளை நிற சதுரங்கள் அப்படின்னு கேட்கிறாங்களா. இதுல வெள்ளை நிற சதுரம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. ஒரு ரோலை 4 4 இருக்கா. 4 8 12 16 20 24 28 32. ஓகேவா. மொத்தம் 32. வெள்ளை நிற சதுரங்கள் 32 பை மொத்தம் எத்தனை இருக்கு, 32. மொத்தம் இருக்கிறது 8 × 8 தானே. 8 × 8னா 64. 64ல 32. அப்ப எத்தனை பர்சன்டேஜ், 50%. பாதி தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 50%. ரெண்டாவது, சாம்பல் நிற சதுரங்களின் என்ன சதவீதம். சாம்பல் எத்தனை இருக்கு யோசிங்க. அது இல்லாத சாம்பலா இருக்கு, அவ்வளவுதானே. அப்படியே பாதி பாதி தானே இருக்கு ரெண்டுமே. சாம்பல் 4 4 இருக்குல்ல, 1 2 3 4 1 2 3 4 4 தான். அப்போ இது 50%, சாம்பல் நிறம் 50%. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் 50%, ரெண்டாவதுக்கு ஆன்சரும் 50%. ஏன்னா வெள்ளை இல்லாத சாம்பலா இருக்கு. கரெக்டா? எஸ். அடுத்து என்ன சொல்றாங்க, சதுரங்கள் காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதம். அதாவது ஏதாவது காயின்ஸ் இதுல என்னென்ன இருக்கு, சதுரங்க காய்கள். சதுரங்க காய்கள்னா காயின்ஸ், செஸ் போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த சதுரங்க காய்கள் எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 64ல 20ல இருக்கு. ஓகேங்களா. 64ல 20 இன்ட்டு 100ன்னு போட்டீங்கன்னா சதவீதம் கிடைக்க போகுது. 8 8 64. 8வது வாய்ப்பால பண்ணீங்கன்னா, இல்ல 4வது வாய்ப்பால பண்ணுங்க. 4வது வாய்ப்பால பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 16 4 64. இது 5 4 20. 4 4 16 25 4. மொத்தம் கூட்டினீங்கன்னா எவ்வளவு ஆச்சு, 125 பெருக்குனா 125/4. இப்ப எத்தனை டைம் வரும், 31 டைம். 30 டைம்ல 120 124. மிச்சம் 1/4%. 31 1/4%. அப்ப காய்கள் இல்லாத சதவீதம்னா சிம்பிள், இதுல கழிச்சிட வேண்டியதுதான். 100%ல 31 1/4 கழிச்சா மிச்சம் எவ்வளவு இருக்கு, இந்த 1/4 போனா இங்க ஒரு 3/4 1 ஆயிருச்சா. அப்ப 32 போனா மிச்சம் எவ்வளவு இருக்கு, 68. இது காய்கள் இல்லாதது. மொத்தம் 100% தானே. இங்க வந்து இந்த ரெண்டுக்கும் அதே கான்செப்ட் தான், இந்த ரெண்டுக்கும் அதே கான்செப்ட் தான். செக் பண்ணுங்க, எழுதி செக் பண்ணி பாருங்க. ஒரு கட்ட பலகையின் படம் கொடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளை நிற பகுதியின் சதவீதத்தையும் கருப்பு நிற பகுதியின் சதவீதத்தையும் காண்க. ஓகே, வெள்ளை நிற பகுதி சதவீதம் எத்தனை, மொத்தம் 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 பாக்ஸ். வெள்ளை நிற பகுதியில் எவ்வளவு இருக்கு, டாட் போர்ட். ஓகே, வெள்ளை நிற பகுதி 1 2 3 4 5 6 7 8
9 10 11 சாரி 10 இருக்கு கரெக்டா சரிங்களா. சோ பாதி இருக்கா, வெள்ளை நிற பகுதியின் சதவீதம் கருப்பு நிற பகுதியின் சதவீதம். மொத்தம் எத்தனை கலர் இருக்கு? கருப்பு நிற பகுதியின் சதவீதம். இப்போ ஒன்லி 2 கலர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது 50% எழுதலாம், 2 ஈக்குவலா வரும். ஆனா இங்க ஒயிட் கலர் இருக்கு, பிளாக் கலர் இருக்கு, அது இல்லாம சாம்பல் கலர் இருக்கு. அப்ப 1 33%, 33 1/3%. இதை ஹோல்டு பண்ணுங்க, இது நம்ம புக்ல டைரக்டா பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் சொல்லலாம் சரிங்களா. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கலர் கிளியரா இல்ல, சாம்பல் நிறம் இருக்கு, கருப்பு இருக்கு, வெள்ளை இருக்கு. இல்ல 3மே ஈக்குவலா பிரிச்சோம்னா 3 கலர் இருந்து 3 ஈக்குவலா பிரிச்சோம்னா 1/3 தானே, 3ல ஒரு பங்குனா 33 வரலாம். இல்ல 1 பிளாக் ஒயிட் மட்டும் இருந்துச்சுன்னா 50 வர வாய்ப்பு இருக்கு, 2 பாதி பாதியா இருந்தா. இதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. வேற ஏதாவது கான்செப்ட் தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, பாத்துக்கலாம். 4வது கொஸ்டின், சதவீதமாக மாற்றுங்க. சதவீதமா மாத்துங்கன்னா ஒண்ணுமே இல்ல, 50 100 மாத்துங்க. அப்ப மேல என்ன ஆகும்னு பாருங்க, ஆன்சர் முடிஞ்சது. 72 2ஆல பெருக்குனா 100, இது 2ஆல பெருக்குனா அப்ப 72%. இப்ப 30 100 மாத்துங்க, இப்ப என்ன வரும்? இல்லைன்னா 100ஆல பெருக்குங்க, ரெண்டே விஷயம் தான். ஒன்னு 100ஆல மாத்த முடிஞ்சா டக்குன்னு மைண்ட்ல பண்ணிடலாம், இல்லையா 100 இன்ட்டு 100ன்னு போட்டுருங்க. இன்ட்டு 100 போட்டா எவ்வளவு வரும்? 30ல கேன்சல் பண்ணுங்க, 10ல ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாமா? 1 3 3 27 3 எவ்வளவு? 81. 27 இன்ட்டு 10 270% முடிஞ்சது. இப்ப 56 அதே மாதிரி 100ஆல போட்டீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. 100ஆல பண்ணீங்கன்னா 7 8 56 6 42. இப்ப மறுபடியும் 4 2 8 3 2 6 1 2 25, ஒரு நாள் 4 25 நாள். அப்ப எத்தனை பர்சன்டேஜ்? 75%. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 5ல இருந்து பார்க்கலாமா? இது ஃபுல்லா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம்ல. பர்சன்டேஜா மாற்றுக அப்படின்னு சொன்னா இன்ட்டு 100 தானே, அந்த 2 கான்செப்ட் தான். உங்களுக்கு 2 கான்செப்ட் சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜாக மாற்றுக அப்படின்றதுக்கு பர்சன்டேஜுக்கு ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறத 100ஆ மாத்தலாம், இன்னொன்னு கேன்சல் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ இதுவுமே பாத்தீங்கன்னா வைங்களேன், 2 1/4 இருக்கா, 2 × 4 8, 8 + 1 9/4. இதை 100ஆ மாத்தோம்னா என்ன ஆகும்? 25ஆல பெருக்கணும். இதை 25ஆல பெருக்கினா எவ்வளோ? 175. 175 225. 4 25 100 இல்ல, அப்போ 225 வரும். 225%. எப்படி பண்ணு புரிஞ்சுதா? ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இதை டக்குன்னு உங்களால மாத்த முடியலன்னா இன்ட்டு 100 போட்டுருங்க, நமக்கு தேவை ஆன்சர் வேகமா வரணும், அவ்வளவுதானே. இப்ப இங்க இருக்கு ஒரு 5 5 5 3 எவ்வளோ? 8/5. இந்த 5 100ஆ மாத்தணும்னா 20ஆல பெருக்குவோம். அப்ப 8 × 20 120, 160% முடிஞ்சது. எல்லா கொஸ்டின் நானே பண்ணிட்டேன். புரியுதா? கொஞ்சம் ஸ்பீடா பண்ணதான் உங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்கும். எப்பயுமே ஒரு டைம் பார்த்துட்டு நமக்கு வரும் வராதுன்னு முடிவு பண்ணாதீங்க. ஒரு டைம்ல உங்களுக்கு வரல அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு 5வது டைம் 4வது டைம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு சிலவங்களுக்கு ஒரு 10 டைம் பண்ணாதான் ஒரு எக்ஸ்ப்ளோசர் வரும். அதனால அதுக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க. எப்பயுமே ஒரு டைம் பண்ணுங்க, எனக்கு வரல அடுத்த டாபிக் போலான்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. அதை பாஸ் பண்ணிட்டு நம்மளே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் சொல்யூஷன் கண்டிப்பா நான் சொல்லிடுவேன் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும். அப்ப நீங்க பாஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க ஓப்பன் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு புரியும். அது மாதிரி நீங்க அப்படியே பார்த்து எழுதுறதும் வேஸ்ட். பார்த்து எழுதாதீங்க. ஒவ்வொரு கொஸ்டினையுமே ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன்ல, அந்த வீடியோ மட்டும் நீங்க எழுதவே வேணாம், முதல்ல நல்லா பாருங்க. 2வது டைம் பார்த்துட்டே எழுதுங்க சரிங்களா. அப்பனா ஒரு ஐடியா கிடைச்சிடும். அடுத்த வீடியோல இருந்து ஒவ்வொரு டாபிக்லயுமே சரி, அதை நீங்க பாஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சரை செக் பண்ணணும். அதுல நீங்க ஒரு ஸ்டெப் பண்ணாலும் சரி, 2 ஸ்டெப் பண்ணாலும் சரி, ஏன்னா லாஸ்ட் ஸ்டெப் வர வந்துட்டு ஆன்சர் மட்டும் வரலனாலும் சரி, அப்பதான் நம்ம தப்பா கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ஒரு ஸ்டெப்லயே ப்ராப்ளம் இருக்கா, இல்ல லாஸ்ட் ஸ்டெப் வர வந்து ப்ராப்ளம் இருக்கா, இல்ல என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்களா ஒர்க் அவுட் பண்ணதான் தெரியும். பார்த்து அதெல்லாம் இங்கே தெரியாது. அப்படியே டைரக்டா போய் எக்ஸாம்ல போய் உட்காருவீங்க, அங்கதான் புரியும். ஒரு ஸ்டெப்புக்கு மேல நமக்கு வர மாட்டேங்குது, பார்த்து எழுதிருப்போம் எல்லாத்தையும் சரிங்களா. அப்ப அதுல சாட்டிஸ்பேக்ஷன் ஆகக்கூடாது. எப்பயுமே பார்த்து எழுதுறத பொறுத்தவரை சாட்டிஸ்ஃபைட் ஆகாதீங்க. 100 டாபிக் பார்க்குறோம், 100 நாள் படிக்கிறோன்றது சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. அதுல எவ்வளவு மைண்ட்ல இருக்குது. அப்ப செல்ஃப் எவாலுவேட் முக்கியம். செல்ஃபா எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு என்ன தெரியும் தெரியலன்னு முதல்ல கத்துக்கோங்க. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, 5வது கொஸ்டின் முதல்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. அன்பு ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்கள். இப்போ அதே கான்செப்ட் தான், 500க்கு 436 இருக்கா. இப்போ 2 விதமா பண்ணலாம். இது 5ஆல வகுத்தா என்ன வரும்? 100 கிடைக்குமா? அப்படியே 5ஆல வகுத்துறீங்கன்னா ஆன்சர் வந்துடும். எடுக்கலாமா? 5ஆல வகுத்து சொல்ல முடியுமா பாருங்க. சரி,
இப்ப பாருங்களேன், இன்னும் ஒரு ஷாக், இன்னும் ஒரு ஈஸி. சரி, இவ்வளவு 5ஆல இவ்வளவு தூரம் வகுக்கணுமா அப்படின்னா அது கூட தேவையில்லை. 500 2ஆல பெருக்குனா எவ்வளவுமா? 1000மா? 436 2ஆல பெருக்குனா எவ்வளவு வருது? 400னா 800, 36னா 72, 872 வருதா? ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணா 100ஆ மாறுதா? அப்ப ஆன்சர் 87.2. இப்படிதான் நான் சொல்றது. ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் சொல்றோம்ல, அதுக்கு ரீசன் இப்படிதான் சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? 436/500 இன்ட்டு 100ன்னு போடுவோம், கேன்சல் பண்ணி 5ன்னு வரும். இப்போ 5ல பண்ணுவோம் இல்லைங்களா? 5ல கேன்சல் பண்ணோம்னா 8 5 40, 7 5 35, இது போவோம். இவ்வளவு தூரம் போக வேணாம். 500 2ஆல பெருக்குனா 1000. அப்ப 436 2ஆல பெருக்குனா 872. 1000த்துல ஒரு ஜீரோ போனா 100 தானே. அப்ப ஒரு டிஜிட் புள்ளி வைக்க போறோம். 87.2. இது எழுத நல்லா பார்த்து சொல்லலாம்ல. ஆன்சர் 87.2. அடுத்து 6வது கொஸ்டின். பின்னமாக மாற்றுக. 21% பின்னமா மாத்தினா எப்படி எழுதலாம்? 21/100. 21% பின்னமா மாத்தினீங்கன்னா 21/100, அவ்வளவுதான் ஆன்சர். 91.3னா 93.1/100, அவ்வளவுதான். கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம் பின்னமா மாத்தி. இப்ப 151, அப்ப 151/100. சிம்பிள். நார்மல் பின்னம் தானே. கலப்பு பின்னம்னா 100 100 மிச்சம் 51/100 கூட எழுதலாம். இது கலப்பு பின்னம். அது எப்படின்னா மாத்தி எழுதிக்கலாம். இது நீங்க சால்வ் பண்றீங்களா? இப்ப 64% அப்படின்னா என்ன எழுதுவோம்? 0.64 / 100 எழுதலாமா? இல்ல அப்படின்னா 64 வேணும்னா கீழே என்ன ஆயிரும்? 10,000 மாறிடும். அப்ப 8 × 5000, 8/5000. இல்ல அப்படின்னா 4/2500. இன்னும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2/1250, இல்ல 1/1200, 1125 கூட எழுதலாம். அதான் எப்படி வேணா பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் சிம்பிளா சொல்லணும்னா இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்றது எவ்வளவு வேணா பண்ண முடியும். புக் பேக் ஆன்சர் செக் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க எவ்வளவு தூரம் வருதோ. ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டினை பொறுத்தவரை ஆப்ஷன் இருக்கும்ல, 4 ஆப்ஷன் இருக்கும். அது இதோட நிப்பாட்டினாங்கன்னா நிப்பாட்டிருங்க, இல்ல கேன்சல் பண்ணிட்டே போனாங்கன்னா நீங்களும் கேன்சல் பண்ணிட்டே போங்க. இது வர போகுது அது வரைக்கும் போகலாம். இனியன் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். 10 முட்டைகள் கெட்டு விட்டார். 5 டஜன்னா முதல் எத்தனைன்னு பாருங்க. ஒரு டஜன்னா 12, 5 டஜன்னா எவ்வளோ? 60 முட்டை. 60ல எத்தனை முட்டை கெட்டுருச்சு? 10. அப்போ 60 முட்டையில 50 முட்டை தான் நல்ல முட்டை இருக்கு. சரிங்களா? அப்போ 50/60 × 100 இந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம். 1. சரிங்களா? ஓகே. இல்ல அப்படின்னா ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணி இதுல எடுக்கும் போதே 6ல 5 பங்கு அப்படின்னு சொல்லலாம். 1/6னா எவ்வளோ? நான் லாஜிக்கலா நமக்கு ஃபார்முலா தெரியும்ல. 1/6னா 16 2/3. கரெக்டா? 16.66. இந்த மாதிரி படிச்சுட்டு கொள்ளமா டேபிள். 1/4னா 25%, 1/5னா 20%, 1/6னா 16.66 படிச்சிருக்கோம்ல. இதை இப்ப 5ஆல பெருக்குனா என்ன வரும்? 80.33. இப்ப எனக்கு இது தெரிஞ்சதுனால இந்த கொஸ்டினையும் நான் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடுவேன். ஸோ இதுதான் வந்து ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ். நான் எனக்கு என்ன தெரியுதோ அப்படியே சொல்லித்தரேன். இதான் எனக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம். இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல இந்த மாதிரி இதை கேன்சல் பண்ணி ஆன்சர் வருதான்னு பாருங்க. ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து 80.33 வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் என் மைண்ட்ல இதை தான் பண்ணுவேன். ஆனால் உங்களுக்கு இதை தான் சொல்லி தருவேன். இதுதான் நமக்கும் மற்ற கிளாஸுக்குள்ள வித்தியாசம். நல்லா தெரிஞ்சிருந்தாலுமே இதை சொல்லித்தர முடியாதுல்ல. எப்படி புரிய வைக்கணுன்ற ஐடியா வேணும்ல. இப்போ நான் வந்து புரிய வைக்கிறேன்னு நம்புறேன். உங்களுக்கு நான் சொல்றது புரியுது இல்ல. இதை புரிய வைக்க முடியலைன்னா இதுலயே பண்ணிடலாம். இது பெஸ்ட் வே. பட் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் வே. இப்போ 1/6னா எனக்கு தெரியும் மைண்ட்ல 80.16.66 சொல்லி. ஸோ இது 1/6. நமக்கு இங்க எவ்வளவு இருக்கு? 5 டஜன்னா 60ல 50. அப்ப 5/6. 1/6 16.66. அதை 5ஆல பெருக்குனா எவ்வளவு வரும்? 16 5 80, 6 5 30. அப்ப 80.333 வரும். அல்லது 80 1/3 ஆன்சர். அவ்வளவுதான். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 8வது கொஸ்டின். ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் வாக்குகளின் சதவீதம் 48. அவர் பெற்ற வாக்குகளை குறிக்கும் பின்னம் எது? அவ்வளவுதான். 48னா 48/100. 2வது பல முதல் கேன்சல் பண்ணுங்க. 50 மேல அப்ப என்ன வரும்? இங்க 50னா மேல 24. மறுபடியும் கேன்சல் பண்ணா 25, இங்க 12. அப்ப 12/25 சொல்லலாமா? பின்னம் 12/25 சொல்லலாம். 48/100 சொல்லலாம். இல்ல 24/50 சொல்லலாம். இதுல எது ஆப்ஷன்ல இருக்கோ எடுத்துக்கலாம். சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா இன்னும் பண்ணனாலும் பண்ணலாம். அதுக்கு மேல பண்ண முடியாதுல்ல சிம்பிளிஃபை. அப்ப அதோட நிப்பாட்டிக்கலாம். ரஞ்சித் மாத வருமானம் 7500. 25% சேமித்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். 7500 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு 100%. சரிங்களா? இதுல 50% முதல் எவ்வளவுன்னு பாருங்க. 7500 ரூபாய் பாதி 3750. அப்ப 25% எவ்வளவு? இதுல பாதி எவ்வளவு? 3000ல பாதி 1500. இது 375. 1875 வருதா? அப்போ இதைதான் ரஞ்சித் என்ன பண்றாரு? சேமிக்கிறாரு. இப்ப என்ன கேட்கிறாங்க? அதான் கேட்கிறாங்களா? அப்ப 1575 ஆன்சர். அவ்வளவுதான்.
இதை நம்ம செயின் ரூல் மெத்தட்ல பண்ணீங்க அப்படின்னா எப்படி பண்ணலாம்? 7500 அப்படிங்கிறது 100%. அப்போ 25% ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான் சேவிங்ஸ். அப்படியே ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். இது செயின் ரூல் மெத்தட். தென்றல் தனது மாத வருமானத்தில் 4இல் 1 பங்கை சேமித்தால். 4ல் 1 பங்குனா என்ன மீனிங்ப்பா? 1/4. 1/4 எத்தனை பர்சன்டேஜ் படிச்சிருக்கோம்? பர்சன்டேஜ் டேபிள்ல டைரக்டா ஆன்சர் பார்த்த உடனே 2 செகண்ட் தான். 1/4 25%. அதோட மீனிங் என்ன? 1/4 × 100 தானே? 100. எத்தனை நாளா 100 வரும்? 25 நாளா 100. அடுத்த கொஸ்டின் 25க்கு 15 மார்க். இதை நம்ம யோசிங்க. 25க்கு 15. இதை நம்ம எப்படி பண்ணலாம்னு சொன்னேன்? 100க்கு மாத்தினீங்கன்னா 4ஆல பெருக்குனா 100 வந்துருமா? 15 4ஆல பெருக்குனா எவ்வளவு வரும்? 60. அப்ப ஆன்சர் முடிஞ்சது 60%. புரியுதா? எப்பயுமே கீழே இருக்க நம்பரை 100ஆ மாத்த முடிஞ்சா ரொம்ப ஈஸி. 25 எப்படி 100ஆ மாத்தலாம்? 4ஆல பெருக்குனா. அப்ப 15 அதே 4ல பெருக்குனா 60. ஆன்சர் 60%. ஏன்னா சதவீதம்னாலே என்ன மீனிங்? 100க்குன்னு தானே அர்த்தம். சதவீதம் அப்படின்னா 100க்கு மாத்திட்டா முடிஞ்சது ஆன்சர். சரிங்களா? சோ இதை நார்மலா எப்படி பண்ணிருப்பீங்க நீங்க? 25 15 போடுறப்போ நார்மலா பண்றப்போ 15/25 × 100ன்னு போட்டிருப்பீங்க. கேன்சல் பண்ணா 4 டைம் வருமா? 4 15 எவ்வளவு போடுவோம்? 60ன்னு போடுவோம். இது நீங்க பண்ற நார்மல் கால்குலேஷன். இப்போ 0.07 எத்தனை டிஜிட்ல புள்ளி வச்சிருக்காங்க? 2 டிஜிட்டா? அப்ப கீழே என்ன வரும்? 7/100. ஸோ இந்த 3 கொஸ்டின்லாம் அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் எடுத்து அப்படியே கேட்டுருவாங்க. ஏன்னா கொஸ்டினும் இருக்கு, 4 ஆப்ஷனும் இருக்குல்ல. தமிழ் மீடியம் புக்ல தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் புக்ல இங்கிலீஷ்ல இருக்கு. அப்படியே தூக்கி கொஸ்டின் பேப்பர்ல வச்சிருவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொள்குறி வகை வினாக்கள் இருக்கு பாருங்க, அதுதான் நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்றது. டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இருந்தாலும் சரி, இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காகவே கொடுத்த கொஸ்டின். 4 ஆப்ஷன் செட் பண்றதுக்கு யோசிக்கவே வேணாம். ஆப்ஷனோட புக்லேயே இருக்கு, பின்னாடி ஆன்சர் இருக்கு, எடுத்து கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. இதுக்கடுத்து வர வர இதுல தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். இது பாருங்க, தசம எண்ணை சதவீதமாக மாட்டுங்க. 2 நான் பண்றேன், மற்றது நீங்க பண்றீங்களா? 0.85. அப்ப என்ன பண்ணும்? 0.85 / 100. அப்ப இது எப்படி எழுதலாம்? 85% எழுதலாமா? சாரி, 0.85 நம்ம பின்னா மாத்திரம்னா மேல 85. எத்தனை டிஜிட் இருக்கீங்க? 2 டிஜிட் இருக்குல்ல. அப்ப கீழே 100. 100க்கு மாத்தும் போது நமக்கு எத்தனை சதவீதம் வருது? 85%. அதேதான் எல்லாமே. இப்ப 0.025 இருக்கா? 0.025 கீழே எத்தனை நம்பர் இருக்கு? 3 டிஜிட் இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? 25/1000 எழுதலாமா? ஏன்னா 3 நம்பர் இருக்குல்ல, 3 டிஜிட். இப்ப இந்த 100ஆ மாத்தினீங்கன்னா 1 0 கேன்சல் பண்ணீங்கன்னா மேல என்ன வரும்? 2.5/100 வருமா? அப்ப எத்தனை சதவீதம்? 2.5%. அவ்வளவுதான். கீழே 100 வரும்போது மேல என்ன வருதோ அதுதான் ஆன்சர். கீழே 1000 எடுக்கக்கூடாது. சதவீதம்னா 100க்கு தானே. 1000 100ஆ மாத்தி மேல என்ன வருதுன்னு பார்க்கணும். இப்ப இது பாருங்க, 2.25 இருக்கா? இங்க பாருங்க, 2.25 டிவைடட் பை 2 டிஜிட் இருக்குல்ல. அப்ப இதை மாத்தும் போது 225/100 எழுதலாமா? அப்ப 100க்கு எத்தனை வருது? 225. அப்ப பர்சன்டேஜ் எவ்வளோ? 225%. ஆன்சர் பாருங்க. இதெல்லாம் பார்க்க ஈஸியா இருக்கும், ஈஸியா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். இதை சதவீதமா மாத்த சொன்னாங்கன்னா 2 டிஜிட்ல புள்ளி வச்சிருக்காங்களா? அப்ப 100ஆல வகுப்போம். 100ஆல வகுக்கும் போது 225. அப்ப அப்படியே எழுதினா போதும். ஏன்னா கீழே 100 வரும்போது மேல என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். அதான் 100க்கு. இது நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா? இதே மெத்தட்ல கீழே நான் 5 கொஸ்டின் நான் பண்ணிட்டேன். இதை ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிருங்க. பிராக்டிஸ் பண்ணி இதை ஹோம்ஒர்க்கா கீழே கமெண்ட் பண்ணிருங்கம்மா. ஹோம்ஒர்க் நம்பர் 1ல இந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? எல்லாம் பேசிக் கொஸ்டின் தானே. இப்போ பார்த்தோம் அதே மாதிரி தான் எல்லாமே. 100க்கு மாத்தி அப்படியே எழுத போறீங்க. 2 கொஸ்டின் நான் சொல்லவா? இப்போ 0.375 இருக்குல்ல, இதை நம்ம எப்படி எழுதலாம்? 375/1000 எழுதலாமா? 3 நம்பர். இதை 100க்கு மாத்தினீங்கன்னா எப்படி எழுதலாம்? 37.5 டிவைடட் பை 100 எழுதலாம்ல. 1 0 1 டிஜிட். அப்ப பர்சன்டேஜ் எவ்வளவு வரும்? 37.5%. இது எதுக்கு ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. செகண்டுக்கு டேலி பண்ணுங்க. செகண்டுக்கு டேலி பண்ணா என்ன வரும்? 375/100 தானே போடுவோம். ஏன்னா 2 டிஜிட் தானே இருக்கீங்க. அப்ப எத்தனை பர்சன்டேஜ்? ஆக்சுவலா 375%. இந்த 2 நானே பண்ணிட்டேன். இந்த 3 ஈஸியானது நீங்களே பண்ணிருங்க. அது கொஞ்சம் கஷ்டமா பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ற மாதிரி தெரிஞ்சனால நானே பண்ணிருக்கேன். அது ஏன்னா 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கா? எங்க டிஃபிகல்ட் ஆகுமோ அந்த இடத்த நான் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ரொம்ப ஈஸி. 25னா போட்டவனே கீழே 100 போட்டுக்கலாம். அப்ப 25% அவ்வளவுதான். இது 7/100 எத்தனை பர்சன்டேஜ்? 7%. இது 80/100 இது 80%. கரெக்டா? ஏன்னா 8/10 போடுவோமா? 10 10ஆல பெருக்கினா 100. அப்ப 8 10ஆல பெருக்கினா 80. எல்லா ஆன்சரும் சொல்லிட்டேன். ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இது பண்ணலாமா? 58%னா 58/100. அப்படியே திருப்பி ரிவர்ஸ்ல சொல்றாங்க.
அங்க நம்ம பாயிண்டா இருக்கிறத பர்சன்டேஜா மாத்துறோம்ல, இங்க பர்சன்டேஜா இருக்கிறத பாயிண்டா மாத்துறோம். 58/100 என்ன பண்ணலாம்? 58/100 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க 0.58. இது 8/100 அப்ப 0.08 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இது 30/100 அப்ப என்ன வரும்? 0.3. இது 120னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. சதவீதம்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இது அப்ப என்ன எழுதலாம்? 0.0125. அவ்வளவுதான். ஒரு நம்பர் இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒரு நம்பர் பக்கத்துல பர்சன்டேஜ் இருக்குன்னு வைங்களேன், அந்த நம்பர்ல 2 தள்ளி புள்ளி வச்சா முடிஞ்சது ஆன்சர். இப்ப 0.58% இருக்கா, அப்ப அந்த பர்சன்டேஜை தூக்கிட்டு இங்க முன்னாடி புள்ளி வச்சிருங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? முடிஞ்சா 8 இருக்கு, பர்சன்டேஜை தூக்கணும்னா 8க்கு முன்னாடி ஒரு 0 சேர்த்து ஒரு புள்ளி வைக்கணும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்ல. இப்ப இங்க 30 இருக்கு, 2 டிஜிட் இருக்கா, தள்ளி புள்ளி வைங்க 0.3. அவ்வளவுதான். இங்க இதுல 2 டிஜிட் தள்ளினா எங்க வரும்? 1.2. இங்க 2 டிஜிட் தள்ளீங்கன்னா ஆல்ரெடி இங்க இருக்கு, நம்ம இன்னும் 2 தள்ளணும்ல. அப்ப 0.125 போட்டு முன்னாடி புள்ளி வைக்கணும். பக்கத்துல பர்சன்டேஜ் இருந்தா சிம்பிளா புரிஞ்சுக்கணும், எழுதி கூட வச்சுக்கோங்க. பக்கத்துல சதவீதம் கொடுக்கப்பட்டால் 2 இலக்கம் தள்ளி, முன்னால் 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு தேவை கான்செப்ட் புரியணும், அவ்வளவுதானே. உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி எழுதிக்கோங்க ஓன் நோட்ஸ்ல. இது ஃபுல்லா நீங்க பண்ணலாமா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன். மலர் 25 மீட்டர் துணி சுற்றிலிருந்து 25 மீட்டர்ல இருந்து 1.75 மீட்டர் துணி வாங்குறாங்க. சிம்பிள். இங்க பாருங்க, நம்ம லாஜிக்கே வாங்க. 25 மீட்டர் அப்ப எவ்வளவு? எப்பவுமே என்ன சொன்ன? சுற்றில் இருந்து. அப்ப இல்லுக்கு முன்னாடி இருக்கதான் நமக்கு எத்தனை சதவீதம் சொல்லியிருக்கேன்? 100%. 100% 25னா 1% எவ்வளோ? 0.25. 10% தான் 2.5. சரிங்களா? 0.25. அப்போ இங்க யோசிச்சு பாருங்க, 2% எவ்வளோ? 0.5. 4% எவ்வளோ? 1 மீட்டர். இப்போ யோசிங்க, 1.75 வரணும். 1 மீட்டருக்கு எத்தனை பர்சன்டேஜ் வருது? 4% பிளஸ் 0.25 மாதிரியே 3 டைம் வந்ததுன்னா 0.75 வரும். அப்போ ஒண்ணு எத்தனை டைம் வரணும்? 3. அப்ப இது ஒரு 3%. டோட்டல் எத்தனை ஆச்சு? ஆன்சர் வந்துருச்சா? கால்குலேஷனுக்கே போக வேணாம்னு சொல்றேன். முடிஞ்சவரை 100% எடுத்து 1% 7ஆல பெருக்கினா ஆன்சர் வருதா? இப்போ அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? பயிற்சி 2.2. ஒவ்வொரு சதவீதத்தையும் தசம எண்களாக மாற்றுக. பண்ணிடலாமா? 2 டிஜிட் புள்ளி வைக்கணும், வேற என்ன? இப்ப இதுல புள்ளி வச்சா என்ன ஒரு ஆன்சர்? 0. அப்படியே எழுதலாம்ல. இப்ப இதுல 2 தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 0.931. அவ்வளவுதான். இதை புள்ளி வச்சீங்கன்னா 1.51. இதுல 2 தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 0.65. இதுல 0.0064. அவ்வளவுதான் ஆன்சர். சதவீதத்தை பின்னமா மாத்த சொன்னாங்கன்னா, சரி, தசம எண்ணா மாத்த சொன்னாங்கன்னா, சரிங்களா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? தசம எண்ணை சதவீதமாக மாற்றுக. அப்ப என்ன பண்ணணும்? அப்படியே 2 முன்னாடி போகணும். டிவைட் பை 100 விட 2 முன்னாடி போனா முடிஞ்சது இல்ல. தசம எண்ணை சதவீதமாக மாற்றுக. அப்ப என்ன ஒரு ஆன்சர்? 28.2%. அப்படியே ரிவர்ஸ். புரியுதா? அப்ப இதுல வந்தா என்ன வரும்? 151%. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்க. 1.5 151. சோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 109. இதுக்கு ஆன்சர் 71. இதுக்கு 2 தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 85.8%. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, இப்ப பண்ணும்போது எவ்வளவு ஸ்பீடா பண்றோம்? இவ்வளவுதான் லாஜிக். சதவீதத்தை தசம எண்ணா மாத்தணும்னா முன்னாடி 2 தள்ளி புள்ளி வைக்கணும். தசம எண்ணா சதவீதமா மாத்தணும்னா பின்னாடி 2 தள்ளி புள்ளி வைக்கணும். அவ்வளவுதான் லாஜிக். அதை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுங்க. எப்படி எழுதலாம்னா, சதவீதம் டு தசம எண் இப்படி கொடுத்தாங்கன்னா கொஸ்டின்ல இந்த மாதிரி எழுதிக்கோங்க. xx 4 நம்பர் இருக்கு. இதோட ஆன்சர் எழுதுறப்போ xx.xx எழுதிக்கோங்க. இதை உங்களுக்கு புரியுற மாதிரி கீழே 2 எண் தள்ளி புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? இது வலதுபுறமா இடதுபுறமான்றதை நீங்க மென்ஷன் பண்ணி கூட காமிச்சிக்கலாம். இதுவே நமக்கு இது தலைகீழா வந்துச்சுன்னா அப்படியே பின்னாடி போகணும். அவ்வளவுதான். நீங்க எப்படி முன்னாடி வந்தீங்களோ அப்படியே பின்னாடி. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருச்சான்னு கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நான் புரியுன்ற நம்பிக்கை தான் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா புரியும். யாருக்காவது புரியலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த டாபிக்ல இன்னும் 2 வீடியோ இருக்குல்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுல வரும்போது நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன். அதுக்காக தான் கேட்கறேன். இப்போ நீங்க புரிஞ்சிருச்சுன்னு சொல்றதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடா போகலாம், இல்ல அடுத்த லெவல் உங்களை என்ன பண்ணலாம்னு யோசிப்பேன். நீங்க புரிஞ்சிருச்சு ஓகேன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவல் என்ன பண்ண முடியும்,
இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா ஸ்பீடா கொண்டு போறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பேன். இல்ல புரியல அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்து வர்றப்போ என்ன பண்ணுவேன், சரி அடுத்ததுல இந்த இதை புரிய வைக்க என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச வரை நம்ம மைண்ட் செட் தான் காரணம். பாசிட்டிவா திங்க் பண்றீங்க, எனக்கு புரியும் அப்படின்ற மைண்ட் செட்ல உட்காந்தீங்கன்னா இன்னைக்கு இல்லைன்னா கூட என்னைக்காவது புரியும். எனக்கு புரியாதுன்ற மைண்ட் செட்ல உட்காந்தீங்கன்னா என்னைக்குமே புரியாது. சரிங்களா? கடைசி வரை அந்த டாபிக் புரியவே புரியாது. அந்த மைண்ட் செட்டை முதல்ல மாற்றணும். பாசிட்டிவா திங்க் பண்ணணும். எனக்கு புரியும், தெரிஞ்சுக்க தானே வந்திருக்கோம், எல்லாருமே தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம எப்பயுமே உட்காந்து ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிக்கிறோம்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 100 பேர்ல ஒரு ஆள் கூட பண்ணாம இருக்க போறாங்க. இப்ப நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒருத்தவங்கள போட்டியாளரா சொல்லல, உங்க குரூப்ல ஒரு ஆள் கண்டிப்பா தெரியும். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சா ஏன் உங்களுக்கு தெரியல? யோசிச்சு பாருங்க. நம்மளோட கவனச்சிதறல் தான். அதனால ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணுமா. மெயினா ப்ராக்டிஸ் பண்ற போதும் சரி, அதை சால்வ் பண்ணும் போதும் சரி, அதே மாதிரி பாஸ் பண்ணி வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணும் போதும் சரி, எப்பயுமே ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும். சரி ஒரு கொஸ்டின் முடிச்சிட்டோம், போய் இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், அந்த தாட் இருக்கவே கூடாது மேக்ஸ்ல மட்டும். ஏன்னா மற்ற சப்ஜெக்டை கூட நம்ம முடிச்சுட்டு வந்தவொடனே ஒரு ரீகால் பண்ணிட்டு வரலாம். இப்போ ஒரு 10 பாயிண்ட் படிக்கிறோம், ஒரு சின்ன டீ குடிச்சு வரணும்னு போறோம்னு வைங்க, வந்தவொடனே உட்காந்து என்ன சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 10 பாயிண்ட் ரீகால் பண்ணிட்டு புது பாயிண்ட்டை படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனா மேக்ஸ் அப்படி இல்லை. ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃப்ளோவா முடிச்சிருங்க, முடிச்சுட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க, அதுக்கப்புறம் நீங்க யோசிங்க. ஒரு டைப்பா அந்த டைப்பை ஃப்ளோவா முடிச்சிட்டோம், திரும்ப வரும்போது டைப்பை டச் பண்ணி தான் அடுத்ததுக்கு போகணும். எப்பயுமே ஒரே ஷார்ட்ல நம்ம 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் பார்க்கக்கூடாது. அப்படி ஒரு டைம்ல பார்த்தோம்னா நமக்கு மறந்துடும். இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கவங்களுக்கு சொல்றேன், ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவங்க ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் பாஸ் பண்ணுங்க. அந்த 4-5 மறுபடியும் எடுத்து பாருங்க, தப்பு இருக்கா, ஏதாவது புரியாம இருக்கா, அதை முதல்ல கரெக்ட் பண்ணுங்க. திரும்ப அடுத்த 5 மறுபடியும் 10 அப்டேட் பண்ணணும், அடுத்து 15 மொத்தமா அப்டேட் பண்ணணும். கிளாஸ் முடிகிறப்போ ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த மைண்ட் செட்ல பாருங்க. அது மாதிரி கத்துக்கிற போது டைம் எவ்வளவு வேணா ஸ்பெண்ட் பண்ணலாம், அது வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. சரிங்களா? அது மாதிரி நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சதையே திரும்ப நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கேன், இந்த ஒரு டாபிக் உட்காந்து 100 டைம் படிக்கிறேன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு டாபிக்கே ஒரு டைம் கத்துக்கலாம், 4 டைம் பிராக்டிஸ் பண்ணலாம், எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் பிராக்டிஸ் பண்ணலாம், 10 டைம் அதிகபட்சம். அதுக்கு மேல எதையுமே படிக்கிறேன், மேக்ஸை மட்டுமே போடுறேன் அப்படின்னா அதுவும் ஃபெயிலியருக்கு ஒரு ரீசன் தான். எல்லாத்துக்குமே ஒரு சர்டன் லிமிட் இருக்குல்ல. இதை கத்துக்கிறதுக்கு இவ்வளவு டைம், இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு இவ்வளவு டைம், அடுத்த டைம் நம்ம எதுல வீக்கோ அதை டார்கெட் பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொண்டு போனா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா. இது பாருங்க, ஒரு தேர்வில் ஒரு மாணவர் 75%, ஒரு தேர்வில் ஒரு மாணவர் 75% மதிப்பெண்களை பெற்றிருந்தார். தசமமாக மாற்றுக. எப்படி மாத்தலாம்? சேம் சதவீதத்தை என்ன சொல்றாங்க, சதவீதத்தை தசமம் மாத்துறாங்க. அப்ப என்ன பண்ணணும் யோசிங்க, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 0.75 முடிஞ்சது. இங்க பாருங்க, தசமமாக மாற்றுக. 70.5 தசமமாக மாத்தினா எப்படி பண்ணலாம்? 0.705. அட்வான்ஸா போயிடணும், அவ்வளவுதான். நம்ம இங்க மேல எழுதணும்ல, அதே லாஜிக் தான். கரெக்டா பாருங்க. தசமமாக மாற்றுக எப்படி மாத்துவீங்க? 0.86. தசமம்னா 2 முன்னாடி தள்ளி போயிடணும், அவ்வளவுதான். இதுல சதவீதமாக மாற்றுக, அப்ப என்ன பண்ணணும்? 2 பின்னாடி தள்ளி வரணும். அப்போ 675%. ஓகேவா? இந்த 2 புள்ளி இங்கே வந்துடணும் பின்னாடி. சதவீதமா மாத்த சொன்னா பின்னாடி புள்ளி வரணும், தசமமா மாத்த சொன்னா முன்னாடி புள்ளி போயிடணும், அவ்வளவுதான். இப்ப இதுல பாருங்க, எடைகள். இந்த 6 கொஸ்டினுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 நிமிஷம். டக்கு டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணிடலாம். 7வது பாருங்க, 2 ரசாயன பொருட்களின் எடைகள் 20.34, 18.78 கிராம். அவைகளின் எடையின் வித்தியாசத்தை காண்க. வித்தியாசத்தை சதவீதத்துல கேட்கிறாங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, வித்தியாசம் எவ்வளோன்னு முதல்ல கண்டுபிடிங்க. இது ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளோ? 20.34. இப்போ ஒன்றும் இல்லை, 18 இருக்கு இல்லைங்களா, இதுல 20ல இருந்து கழிங்க, மிச்சம் எவ்வளோ வருது? 20ல இருந்து 19 எடுத்துக்கோங்க. 1.22. 20ல இருந்து கழிச்சிங்கன்னா இங்க பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன்னா 20ல இருந்து முதல் கழிக்கிறேன், 18.78. இந்த 0.34 தனியா இருக்கட்டும், இதை கழிச்சா என்ன வருது? 1.22 வருமா? இப்ப இது கூட கூட்டினீங்கன்னா டோட்டலா எவ்வளவு வரும்? 1.56 வரும். சரிங்களா? இது என்னது? ஆக்சுவலா தசமம். தசமத்தை சதவீதமா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 156%. அவ்வளவுதான், முடிஞ்சது. அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதத்தை காண்க. இப்போ நிழலிடப்பட்ட பகுதி 1, 2, 3, 4, 4மே முக்கோணம் தானே. 4ல எத்தனை நிழலிட்டு இருக்காங்க? 1 தானே. 1/4 எத்தனை பர்சன்டேஜ்? 25%. ஆன்சர் முடிஞ்சது. இதை ஒருவேளை தசமமா கேட்டிருந்தாங்கன்னா 0.25. பின்னமா மாத்தச்சுன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம்ல, சதவீதமா மாத்தச்சுன்னா 25%. அவ்வளவுதான். லாஸ்ட் 3 கொஸ்டின்மா, 2.2 முடிக்க போறோம். அடுத்து 142. நீங்க பாருங்க, தசமமாக மாத்த சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? முன்னாடி போகணுமா? 2 டிஜிட். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1.425. ஆன்சர் ஏ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சதவீதமா மாத்த சொன்னா என்ன பண்ணணும்? பின்னாடி. அப்ப 2 தள்ளி பின்னாடி வந்தீங்கன்னா 0.5 எங்க இருக்கு? சதவீதமா மாத்தியாச்சு.
சதவீத வடிவம் கேட்கிறாங்களா? அப்ப சதவீதம்னா என்ன பண்ணணும்? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 4.7 இருக்கு. அப்ப 470 தானே? அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சதவீதமாக மாற்றுங்கன்னா 2 பின்னாடி வாங்க, பின்ன தசமமாக மாற்றுங்கன்னா 2 முன்னாடி போங்க. அவ்வளவுதான். ஓகே, சிம்பிளா பண்ணுங்க, ரொம்ப கிரிட்டிக்கலா ஆகிக்காதீங்க. ஈஸியான கொஸ்டின் இதெல்லாம். பயிற்சி 2.14. சரிங்களா? இதை முடிச்சுட்டு உங்களுக்கு இதுல ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். ப்ராக்டிஸ் கொஸ்டின் கம்மியாக தான் இருக்கு. நான் வந்து எக்ஸசைஸ் ஃபுல்லா முடிச்சிடறேன் இதை. சரிங்களா? ஈஸியாக தான் இருக்கும். லாப நஷ்டம் வேண்டாம், அது நம்ம அடுத்து பார்க்கலாம். லாப நஷ்டம் இது வரைக்கும் நம்ம 2.20 வரைக்கும் நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். லாபம் நஷ்டம் எல்லாம் அடுத்த கிளாஸ்ல அதோட கண்டினியூட்டில வச்சுக்கலாம். லாப நஷ்டம் சரிங்களா? 2.20 வரைக்கும் இப்ப பார்ப்போம். கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2.14. ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். அதில் குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை. 50 பேர்ல 14 பேர் வரலாமா? அப்ப எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்க. 50 பேர்ல 36 வந்திருக்காங்களா? 50ல 14 வரல, 36. இப்போ 50 100 மாத்தினா என்ன பண்ணுவோம்? 2ஆல பெருக்குவோம். 36 100 மாத்தினா 72. சோ ஆன்சர் எவ்வளோ? 72%. சாரி, வெயிட் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கலாமா? 50% கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. 50% மாணவர்கள்ல 14% பேர் வரலன்னு சொல்றாங்க. 14 பேர் வரலன்னு சொல்லல, 14% பேர் வரல அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இங்க யோசிங்க. 50 பேர் அப்படிங்கிறது 100%. ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து வாங்க. 10% எவ்வளோ? 5 பேர். ஓகேவா? 10% 5 பேர். 2% எவ்வளோ? அப்போ ஒரு ஆளு, இன்னொரு 2%, இன்னும் ஒரு ஆளு. இப்ப யோசிங்க, இது ஃபுல்லா சேர்த்தா எத்தனை பர்சன்டேஜ் வருது? 14% வருதா? எத்தனை பேரு? 7 பேர். 50ல 7 பேர் போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு வருது? 43 பேர் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து, குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை 25க்கு சேமித்தார். வாங்கி ரூபாய் 25 சேமித்தார்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். தள்ளுபடி எவ்வளோ? 20%. இந்த 20% தள்ளுபடி தான் 25 ரூபாய். கரெக்டா? ஏன்னா இந்த தள்ளுபடி கொடுத்ததுனால இவ்வளவு அமௌண்ட் சேவ் ஆகுது. அதானே? 20% 25 ரூபாய் அப்படின்னா இதை எதால பிறகுனா 100% வரும்? 5ஆல. அப்படியே 25 5ஆல பிறகுனா எவ்வளவு வரும்? 125 வருதா? அவ்வளவுதான் ஆன்சர். 100ஆ மாத்தணும். அடுத்து, மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜ்ல சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது எது அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் சும்மா அவுட்லைன் பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. ஓகேங்களா? காப்பர் வந்து 26% இருக்கு. 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். 100ல எத்தனை பர்சன்டேஜ்? 26%. சரிங்களா? இப்போ இதை கரெக்டா யோசிங்க. 100ல 26%. அப்போ 260 கிராம் வரணும் அப்படின்னா 1000. அவ்வளவுதானே? இப்ப என்ன பண்ணணும் புரிஞ்சதா? இது புரிஞ்சா இவ்வளவு தூரம்லாம் தேவையில்லை உங்களுக்கு. 26%னா என்ன மீனிங்? 100க்கு 26 கிராம். 100 கிராம் இருந்தா 26 கிராம். அப்போ இதுல ஒரு 0 சேர்த்தீங்கன்னா 1000 கிராம் இருந்தா இங்க மேல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? 260 கிராம் ஆயிரும். நமக்கு 260 தானே வேணும். அப்ப 1000 கிராம். அவ்வளவுதான் ஆன்சர். ஐ திங்க் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க. புரியலன்னா சொல்லுங்க. இதை விட பெஸ்ட் வேலாம் கிடையாதுமா. இதை பேஸை ஈக்குவல் பண்றதுதான் பெஸ்ட் வே. நம்ம 100க்கு மாத்தலாம், 100ல இருந்து தேவையானதுக்கு மாத்திக்கலாம். இப்ப நம்மளுக்கு கொடுத்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. 26% அப்படின்னா 100க்கு 26. அதான் அர்த்தம். 100 கிராம் எடுத்தீங்கன்னா 26 கிராம் என்ன இருக்கும்? காப்பர் இருக்கும். நமக்கு இப்ப கொஸ்டின் என்ன சொல்றாங்க? 260 கிராம் காப்பர் வேணும். அப்ப 10ஆல பெருக்குனா ஆன்சர் வருதா? அப்ப இதை 10ஆல பெருக்குனா 1000. சிம்பிள். ஓகே, அடுத்து (2.17) ஒரு பங்கு உளுந்து மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்த மாவில் தயார் செய்கிறால் மூலப்பொருட்கள் சதவீதம். ஓகே, ஒரு பங்கு உளுந்து மாவு, 4 பங்கு என்னது? அரிசி. மொத்தம் எத்தனை பங்காச்சு? 5 பங்கு இருக்கா? சரிங்களா? சதவீதம் கேட்கிறாங்க. மொத்தம் 5 பங்கு. 5ல மொத்தம் 5 பங்கு. 5 நம்ம 100ஆ மாத்தணும்னா எதால பெருக்குவோம்?
20ஆல பெருக்குவோமா? அப்ப 1 20ஆல பெருக்கினா எவ்வளோ? ஒரு 20 20, 4 20 80. அவ்வளவுதான். 20% 80%. லாஜிக்கலா யோசிச்சா இவ்வளவுதான். இல்ல நம்ம இப்போ கால்குலேஷன் படி பண்றேன்னா 5ல் 1 பங்கு இன்ட்டு 100 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 20%. 5ல் 4 பங்கு இல்ல இந்த 20 கழிச்சாலே மிச்சம் வந்துருமே, அவ்வளவுதானே. 100ல் 20 போனா 80. ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு 1:2:3 இதெல்லாம் ரேஷியோல வரக்கூடியது, சரிங்களா? எடுத்துக்கொள்கிறது. வேலையின் பங்கு என்னன்னு கேட்கிறாங்களா? இப்போ நம்ம எப்படி பிரிக்கணும்னா டோட்டலா 1:2:3 எவ்வளோ? மொத்தம் 6. 6 1/6க்கு வேல்யூ என்னமா? பர்சன்டேஜ் டேபிள்ல 16 2/3 16.66 இல்ல 16 2/3, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 1ஆல பெருக்குனா என்ன வரும்? 16 2/3 அப்படியே இருக்குமா? 16 2/3 2ஆல பெருக்குங்க 32 4/3 வருமா? 32 4/3, சரிங்களா? அதான் சொல்றேன் 4/3 இருக்குல்ல. இப்ப இந்த 4/3 மேல 4 பெரிய நம்பரா இருக்கா? அப்ப அதுல ஒரு 3 எடுத்துருங்க. அப்ப என்ன ஆகும்? 33 1/3 மாறிடுமா? புரியுதா? 32 3 4/3. இந்த 4ல ஒரு 3 இருக்குல்ல, அப்ப தனியா எடுத்துட்டோம்னா 33 1/3. இங்க பாருங்களேன், இதே தான் ஆன்சர் வந்திருக்கும். நம்மள மாதிரி சிம்பிளா கொடுத்துக்க மாட்டாங்க, கொஞ்சம் கிரிட்டிக்கலா ஆக்கியிருப்பாங்க. நம்ம சிம்பிளா எடுக்க போறோம். இது 2ஆல. இதை 3ஆல பெருக்கினா என்ன ஆகும் பாருங்க. இது அப்படியே 3ஆல பெருங்க. 16 3 எவ்வளோ? 48. 2 3 எவ்வளோ? 6/3. அப்போ கேன்சல் பண்ண என்ன வரும்? 2 டைம் இருக்கா? அப்ப 48 + 2 50. அவ்வளவுதான் ஆன்சர், முடிஞ்சது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதுதான் பெஸ்ட் வே. இதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மொத்த சதவீதம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். ரேஷியோ 1 2 3 கூட்டினா 6 வருதா? நமக்கு தெரியும் 1/6 அப்படின்னா 16 2/3 தெரியும். இதை 1ஆல பெருக்குனா ஃபர்ஸ்ட் ஆன்சர், இதை 2ஆல பெருக்குனா ரெண்டாவது ஆன்சர் 33 1/3. இதை 3ஆல பெருக்குனா மூணாவது ஆன்சர் 50. சரியா? இதை பார்த்தோன்னே எப்படி பண்ணலாம்னா மொத்தம் 6, 6ல பாதி தானே 3. அப்ப இந்த 3 கண்டிப்பா எவ்வளவு இருக்கும் தெரியும்? 50 தெரியும் பார்த்த உடனே. 6ல பாதி தானே 3. ஸோ இந்த 1 6ல 1ன்னா நமக்கு தெரியும் 16 2/3. இப்போ 50 இதையும் கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 66 2/3. 66 2/3 போனா 100ல மிச்சம் எவ்வளவு இருக்கு? 33 1/3. அப்படியே எடுக்கலாம். இது எழுதணுமானா எழுத கூட அவசியம் கிடையாது. இது புரிஞ்சுதா? 6ல ஒரு பங்குனா 16 2/3. 3னா பாதி, அப்ப 50. இது ரெண்டையும் கூட்டி மிச்சம் இருக்கிறது முடிஞ்சது, சென்டர் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி நம்ம யோசிக்கிற வேதம் நம்ம கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிக்கணும். எவ்வளவு யோசிக்க முடியுமோ அதை இங்கேயே கத்துக்கோங்க. எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டினை பார்த்த உடனே அந்த தாட் வரணும் மைண்ட்ல. அது நீங்க இங்க பண்ற பிராக்டிஸ் தான் அங்க கொண்டு வரும். சரிங்களா? இப்ப இது பாருங்க, ஆடி தள்ளுபடியின் போது ஒரு சட்டையின் விலை 90ல இருந்து 50ஆக குறைகிறது. அப்ப எவ்வளவு குறையுது? 40 ரூபாய் குறையுதா? சரிங்களா? இப்ப பாருங்க, 90 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு 100%. ஓகேவா? அப்போ எவ்வளவு குறைஞ்சது? 40 தானே. எத்தனை சதவீதம்னு போட்டீங்கன்னா டைரக்டா ஆன்சர். 10 கேன்சல். இப்ப பெருக்கும்போது என்னாச்சு? 400/9 வருமா? கேன்சல் பண்ணுங்க. 4 9 36, மிச்சம் 40. 4 9 36, மிச்சம் 40. 44 4/9 வருதா? ஓகேவா? இன்னொரு மெத்தட் சொல்றேன் பாருங்க, இன்னும் ஈஸி. 90 50ஆ குறைக்க சொல்றாங்களா? நம்ம 90ல 50ஆ குறையணும் 40%. இப்ப 90ல 10% எவ்வளோ? 1/9. ரேஷியோ என்ன? 11 1/9 படிச்சிருக்கீங்களா? 1/9 டேபிள் பாருங்க. 1/9 டேபிள் வேல்யூ எவ்வளோ? 1/9 அப்படின்னா 11 1/9 படிச்சிருப்பீங்க. சரியா? இது 10%. இது 10%. 40% எவ்வளோ? 11 4 பெருக்குனா எவ்வளோ வரும்? மேல 4/9 வருமா? அவ்வளவுதான் ஆன்சர் டைரக்டா. இதுவும் எழுதாம பண்ணலாம், டேபிள் ஸ்ட்ராங்கா இருந்தா. பர்சன்டேஜ் டேபிள். இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு நகரத்தின் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்துல இருந்து 8 லட்சம் ஆகுது. அப்போ அதிகரிப்பு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 5 லட்சத்துல இருந்து எவ்வளவு இருக்கு? அப்ப எவ்வளவு கோடி இருக்கு? 3 கோடி இருக்கா? இங்க முடிஞ்சது. 5னா 3. இந்த 5 10ஆ மாத்த 2ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? 10. 3 2 6. 10க்கு 6. அப்ப 100க்கு அவ்வளவுதான் ஆன்சர். 5க்கு 3னா 10க்கு 6. அப்ப 100க்கு 60. 60% கரெக்ட் ஆன்சர். இவ்வளவுலாம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாப நஷ்டம் இருக்கும், நமக்கு அது தேவையில்லை.
இது அடுத்த டாபிக்ல பார்ப்போம். தேவைன்னா அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தனியாக பார்ப்போம். அதுவே பெரிய ஏரியா. அது பார்க்குறப்ப உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்குள்ள கவர் ஆகும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ நான் பார்த்த ஐடியா இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே தான் வரும். உங்களுக்கான கொஸ்டின் வந்து 10 கொஸ்டின் இருக்குமா? இந்த 10 நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுறீங்க. பயிற்சி 2.3 இது ஃபுல்லாகவே ஹோம்ஒர்க். இதை நீங்கள் ஒழுங்காக பண்ணீங்கன்னா தான் அடுத்த ஹோம்ஒர்க் நான் சொல்லுவேன். இந்த ஹோம்ஒர்க்கான ஆன்சர் நான் சொல்லுவேன். இதில் நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்களோ இதை வச்சு தான் அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுவேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பண்ணிடுங்க. எல்லாமே நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பெருசாக வித்தியாசமாக இல்லை. 10 கொஸ்டினுக்கும் கீழே ஆன்சரை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். பண்ணீங்கன்னா தான் அடுத்து இந்த 10 சால்வ் பண்ணிட்டு அடுத்த வீடியோ நான் போக போகிறேன். சரிங்களா? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களும் பண்ணாதானே முடியும். ஏன்னா இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40-50 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் பண்ணாதான் நான் சொன்னது உங்களுக்கு எவ்வளோ ரீச் ஆச்சுன்னு புரியும். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்ஒர்க் 10 கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, இதை டே 55ல பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு 8th புக்கில் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பாடம் ஆல்ரெடி நம்ம லைவ்ல கூட கொடுத்துருப்போம். அது இதையும் அதையும் சேர்த்து ஒரே வீடியோ முடிச்சிருவேன். அதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் PYQ. அப்போ இன்னும் வந்து 2 வீடியோல பர்சன்டேஜ் முடியுது. 55-56ல முடிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுறதை ப்ராப்பராக பண்ணுங்க, கேப் விடாதீங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு 45 நாள் அதிகபட்சம் மார்ச் ஏப்ரல் எண்டுக்குள்ள நான் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். டெய்லி வீடியோ கண்டிப்பாக வரும். நைட் 2 மணி 3 மணிக்கு கூட அப்லோட் பண்ணிடுவேன். பட் நீங்கள் தவறாமல் பார்த்துருங்க. பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருங்க. சேர்த்து வச்சு பார்த்துக்கலான்னு இருக்காதீங்க. எப்பயுமே ஒரு விஷயத்தை அன்னைக்கு பார்த்ததுனால அடுத்த நாள் என்ன ஆகும்னா நீங்கள் பார்த்து மனப்பாடம் பண்ண வேல்யூ கூட தான் செய்யும். நம்ம சேர்த்து வச்சு மொத்தமாக படிச்சுக்கலாம்னு நினைக்கலாம். ஏன் 50 வீடியோ ஒரு நாளில் பார்க்க முடியாதா? ஸ்பீடாக வச்சு பார்க்கலாம். ஆனால் மைண்டில் நிற்கணும்ல. ஒரு நாளைக்கு 1 hour மேட்ச் பார்க்குறது கண்டிப்பாக மைண்டில் நிற்கும். சரிங்களா? அதனால் ப்ராப்பராக பண்ணுங்க. லாஸ்ட் ரிவிஷன் பண்ணும்போதுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் 100 நாள் நடத்துனது தான் உங்களுக்கு கடைசி 10 நாளில் ரிவிஷன் பண்ணுவேன். அப்போ அந்த 10 நாளில் ரிவிஷன் பண்ணும்போது அந்த 10 நாளே போதுமே. அப்போ எல்லாருக்கும் 10 நாளில் எல்லாத்தையும் மைண்டில் செட் பண்ண முடியாது. கண்டிப்பாக மறக்கும். இது மைண்டில் கரெக்டாக செட் ஆகும். இதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணோம்னா உங்களுக்கு ரீகால் கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்க. கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க. இதெல்லாமே கரெக்டாக செல்ஃப் டிசிப்ளினோட பண்ணீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிறது கன்ஃபார்ம். யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்மா. சரிங்களா? இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அப்படின்னு சொல்லி நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்கும். இந்த டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மொத்தம் 50,000+ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன யூடியூப்ல வீடியோஸ் போடுறோம், ப்ளஸ் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி குவிஸ்ல கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஃபைல்ஸ் எதுவும் வேணும்னா கூட நம்ம டெலகிராம் சேனல் இதில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதில் போய் நீங்கள் ஃபைல்ஸில் என்ன ஃபைல்ஸ் தேவையோ ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். உள்ள ஓப்பன் பண்ணிட்டு மெசேஜஸ் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, வீடியோஸ் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஃபைல்ஸை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். மொபைலில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஆப்ஷன் இருக்கும். சப்ஸ்கிரைபர், ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபைல்ஸில் போய் நீங்கள் எந்த ஃபைல் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை பொறுத்தவரை 2 சேனல் இருக்கு. மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் TNPSCக்கான வீடியோஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா ஒன்லி மேக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது வரைக்கும் மேக்ஸில் 53 வீடியோ வரை தெளிவாக உங்களுக்கு நம்பர் படி போட்டிருப்போம். கரெக்டாக வரிசையாக வரும். ஸோ அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கவர் ஆகும். இது இல்லாமல் நீங்கள் லைவ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனலில் TNPSC ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஃபிசிக்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி எல்லா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இதில் வந்திருக்கும். லைவ் ஃபுல்லாகவே இது 2 கவர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தங்கமுத்து IPS அகாடமின்னு ஒரு சேனல் இருக்கும். இது நியர்பை 1 lakh மேலே இருப்பாங்க. 1,27,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் SI, PC, RPF இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கான சேனல் இது. ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லைவ்ல தான் எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வரக்கூடிய SI எக்ஸாமுக்கு என்ன ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கிறது, பாலிட்டி எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எப்படி படிக்கலாம், வீட்டில் இருந்தே எப்படி படிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, சைக்காலஜி கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமியில் லைவ் பார்ட்ல போய் பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா கூட 2024 SI அப்படின்னு சொல்லி தனியாக பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அதில் எது தேவையோ எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். நம்ம இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரை ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 36,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இது இல்லாமல் ஒரு 4 சேனல் இருக்கும், 4 பேஜ் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் தான் போய்கிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம். மேக்ஸ் யூடியூப்ல போட்ட மேக்ஸ் பார்க்கணுமோ பார்த்துக்கலாம். தமிழ் அப்டேட், எக்கனாமிக்ஸ், என்னென்ன அப்டேட் வேணுமோ எல்லாமே இதில் இருக்கும். ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் கொஸ்டின்ஸ் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்கள் டெய்லி தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா டெய்லி 1 or 2 கொஸ்டின்ஸ் தமிழ் எல்லாமே அதில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஸ்டடி பர்பஸ்க்கு நம்ம சேனல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணாதவங்க டெலகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எதுனாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயுமே தங்கமுத்துன்னு சர்ச் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து, மற்றபடி டெலகிராம், யூடியூப் எல்லாமே இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி. மேக்ஸ் வேணும் அப்படின்னா மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து. எல்லாமே உங்களுக்கு சோர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. தேவையான சோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூமா.